லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் அமைக்கிறீங்க. ஸோ எது கடைபிடிக்கணும், வாஸ்துப்படி பிளான் அமைக்கிறப்போ என்னென்ன விதிமுறைகள் இருக்கணும், எப்படி இருந்தால் சிறப்பு அப்படின்றதான் ஒரு 15 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த 15 பாயிண்ட்டு சரியாக இருந்தால் நிச்சயமாக அந்த கட்டடம் உங்களிடம் பேசும், வாழ வைக்கும், உயர்த்தும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். எப்பொழுதும் நிலம் நீங்கள் வாங்க முடியாதுங்கிறதான் நான் சொல்கிறேன். நிலம்தான் உங்களை வாங்கும். ஸோ அந்த இடத்த உங்களை வாழ வைப்பதற்காக வாங்கும். அப்படி இருக்கிற இடத்த நம்ம எப்படி கட்டினால் சிறப்பு? வாங்க, ஃபஸ்ட்டு கட்டு இல்லாமல் கட்டணும். கட்டுனாக்கா வெட்டி கட்டுவாங்க. ஒரு பிளானை இப்படி போடும்போது அடுத்தது இப்படி போடுவாங்க, அப்புறம் இங்கேருந்து இப்படி சேர்க்குறது, ஸோ அப்புறம் இங்கேருந்து இப்படியே கொண்டு இந்த மாதிரிலாம் தயவு செய்து வீடு கட்டும்போது கட் பண்ணாதீங்க. சமுதாயத்தில் இப்போ வளர்ந்து ஒரு காலம், விஞ்ஞானம் வேகமாக வளரும்போது க்யூப் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சுற்றி சேர்ப்போம். ஆனால் இப்போ எப்படின்னா க்யூப் எல்லாம் பிச்சு போட்டுட்டு அப்படியே எடுத்து ஒட்டுற மாதிரி இப்போ பண்ணுறாங்க. அதுதான் இந்த மாதிரி கட்டுறது. வெட்டி கட்டக்கூடாது. 2வது பாயிண்ட், கிராஸ் இல்லாமல் கட்டுவது. அப்படின்னா என்னதுன்னா, உங்கள் பில்டிங் ஏதோ ஒரு காரணத்திற்காக இப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செய்வாங்கன்னா பில்டிங்கையுமே இப்படியே கட்டுறாங்க. அப்படி இல்லைன்னாக்கா உங்கள் இடம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இப்படி இருக்குது. இப்படி இருந்தால் வாங்கக்கூடாதுங்கிறது, அதை விட அவங்க எப்படி கட்டுறாங்கன்னா இப்படியே கட்டிடுறாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கம் டிசைனுக்காகவே இப்படி வச்சு கட்டுறது. ஒரு சில நண்பர்கள் எப்படின்னா நல்லா இருக்கும், இப்படி வச்சு கட்டுவாங்க. ஸோ டிசைன் சார், இது டிசைன் சார். ஹெல்மெட்டில் முள்ளாக இருக்கும்ல, அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெட்டி கிராஸாக, ஸோ பார்க்கறது நல்லாயிருக்கும். இப்படியே இருக்கிறது முன்னாடி இருந்து பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக கட்டக்கூடாது. 3வது பாயிண்ட், 90 டிகிரி இருக்கணும். பில்டிங் ஷுட் பி 90 டிகிரி இருக்கணும். இப்போ நீங்கள் இப்படியே பில்டிங் பிளான் நம்ம போடும்போது இப்படியே வச்சுக்கிறது. இது இடம் இருந்தால் இப்படி இருந்தால் பரவாயில்ல, இடத்துலையே நம்ம கட்டும்போதே ஷுட் பி 90 டிகிரி. இது 90 டிகிரி, இது அப்படின்னா என்ன, 90 டிகிரி இருக்கும். மூளை மட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும், மூளை மட்டம் 90 டிகிரி. ஸோ அதை எடுத்து ஒட்டினோம்னா ஒவ்வொரு ரூம்லேயும் ஷார்ப்பாக மூளை மட்டத்துக்கு ஒட்டினோம்னா 90 டிகிரி இருக்கணும். அண்டு தென் நார்த் சவுத் ஷுட் பி 90 டிகிரி இருக்கணும். இது ஒவ்வொரு இன்ஜினியரும் ஒவ்வொரு ஹவுஸ் ஓனரும் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும். 4வது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆல் ரூம்ஸ், எல்லா ரூமுக்குமே ஈசான மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை பார்க்க வேண்டும். சார் என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இப்போ ஒரு வீட்டுக்கு உண்டான வரைபடம் அமைச்சிட்டோம். ஸோ இது ஒரு பெட்ரூம், கன்னி மூலை. இது நார்த் ஃபேஸிங் வச்சுக்குவோம். ஏன்னா என்னை சவுத்துன்னு சொல்கிறதுனால இது நார்த். அப்போ இதுதானே கன்னி மூலை பெட்ரூம். இதற்கு ஈசான மூலையில் வாசல் இருக்க வேண்டும். இதற்கு டாய்லெட் வாயு மூலையில் இருக்கணும். இந்த இடத்துல பீரோ இருக்கணும். அக்னி மூலையில் கிச்சனுடைய அடுப்பு இருக்கணும். அதற்குண்டான வாசல் ஈசானத்தில். இப்படி ஒவ்வொரு அறைக்கும் வாஸ்து பார்த்து அதற்கேற்றாற்போல் செயல்பட்டால் நிச்சயமாக சிறப்பு. ஸோ ஜென்ரல் வாஸ்து பார்த்துட்டோம் சார். ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்னி மூலையில் கிச்சன் போட்டாங்க, அதனுடைய அக்னி மூலையில் கிச்சன் இருந்தால் கரெக்டு சார். கன்னி மூலையில் கிச்சன் போட்டுட்டாங்க, தப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூமுக்கு அக்னி மூலையில் கிச்சன் வச்சுட்டு இது கரெக்டு சார்ன்றாங்க. 100% தப்பு. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஈசான மூலை, நார்த் ஈஸ்ட் கார்னர் இபி அறை, இபி ரூம் இருக்குங்க. இப்போ நார்த் ஈஸ்ட்னா இது நார்த் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங். இது நார்த் ஃபேஸிங், இது ஈஸ்ட். இப்போ இது ரோடுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்தையோ இங்கேயோ இபி பாக்ஸோ இபி ரூம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 5G ஹிஸ் 6வது பாயிண்ட். 5Gங்கிறது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நார்த் ஃபேஸிங், ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ்னு வச்சுக்கோங்க. ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேமிப்பு, சம்பு இருக்கணுமா? வாயு மூலையில் செப்டி டேங்க். இது நார்த் ஃபேஸிங் ஹவுஸுக்கும் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கும் மட்டும்தான் இந்த செப்டிக் டேங்கு ஃப்ரண்ட்டில் வரும். வடக்க பார்த்த வீட்டிற்கும் மேற்க பார்த்த வீட்டிற்கும் மட்டுமே இந்த செப்டிக் டேங்க் முன்னாடி வரும். மிச்சம் இருக்கிறதுக்கு 2 இதுக்கு கிழக்க பார்த்த வீட்டிற்கும் தெற்க பார்த்த வீட்டிற்கும் இந்த செப்டிக் டேங்க் பின்னாடி வரும். கவனமாக கையாளணும். இந்த 5G சரியாக இருந்துச்சுன்னா, ஒரு வீட்டுக்கு 5G சரியாக இருந்தால் அந்த வீட்டுக்கு உள்ளே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா 60% இந்த வீடு வாஸ்துபடி உள்ளது. 7வது பாகம், 7ங்கிறது என்னது, கேது. ஸோ 8 சனி, 1 சூரியன் அப்படின்னு சொல்கிறது. 7வது பாகம் கேது, பிரம்மஸ்தானம்னு சொல்கிறது. அதைத்தான் நான் யதார்த்தமாக எழுதி வச்சுருந்தேன். பிரம்மஸ்தானம். இந்த இடத்துல பூஜை அறை இருக்கலாம்,
அல்லது காலியாக இருக்கலாம். அந்த பகுதியில் டாய்லெட்டு வராமல் பார்த்துக்கணும். ஒரு பில்டிங் இப்படி கட்டிகிட்ருக்கோம், நீளம் இப்படி இருக்குது, ஒரு 30க்கு 40 வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, 1200 சதுரடி இன்ட்டை போடுறீங்க. அப்போ இதுதான் பிரம்மஸ்தானம். அப்போ நாங்கள் வந்து இது ஒரு பெட்ரூமை அமைச்சிருக்கோம் சார், அப்புறம் இது ஒரு பெட்ரூமை போட்டோம் சார், இந்த இடத்துல டாய்லெட்டை போட்டோம் சார். தப்பு. இந்த இடத்துல டாய்லெட்டு மாத்திரம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிற. தொட்டியத்து வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் தான் பிந்து உருவாகும், அது வழியாக தான் உங்களுக்கு பிராணசக்தி சுற்றி கிடைக்கும். இந்த இடத்துல டாய்லெட்டு வரக்கூடாது. நார்த்து சவுத்து, வடக்கு, அதாவது நார்த்து சவுத்து டேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த தெற்க பார்த்த வீட்டிற்கும் சவுத் ஃபேஸிங் ஹவுஸுக்கும் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கும் மேற்க பார்த்த வீட்டிற்கும் ஃப்ரண்ட்டில் டேப்பரை அப்படியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 வீட்டுக்கும், தெற்க பார்த்த வீட்டிற்கும் மேற்க பார்த்த வீட்டிற்கும் கன்னி மூலைங்கிறது தென்மேற்குங்கிறது முன் முகப்பில் வரும். ஃப்ரண்ட்டில் டிசைனாக என் பையன் கேட்டார் சார், சாஃப்ட்வேரில் இருக்கிறாரு அந்த தம்பி வந்து நீட்டாக டிசைனாக போடுப்பானார். இப்படி போட்டாங்க, இப்படி போட்டாங்க. தப்பு. ஏன்னா முன்முகப்பில் கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் வர வேண்டும். அந்த பகுதியில் போய் டேப்பர்லாம் உங்களுக்கு தெற்கு மேற்கு பார்த்த வீட்டிற்கு இது வரவே வராது, போடவே முடியாது. டேப்பர் இப்படி வரவே கூடாது. தெற்க பார்த்த வீட்டிற்கு மேற்க பார்த்த வீட்டிற்கு முன்முகப்பில் அலங்காரமாக டைல்ஸ் வேணால் ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் இப்படியும் முன்முகப்பில் இப்படியும் டேப்பர் தயவு செய்து அமைக்காதீங்க. ஸோ 9th பாயிண்ட், 9வது பாயிண்ட், 15 பாயிண்ட் இருக்குது. நிறைய நாங்கள் பிளான் வந்து அமைச்சு அனுப்பும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த விதிமுறைகள் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா தான் இருந்தது. வாஸ்து பூஜையின் பில்டிங். ஒரு சில நண்பர்கள் என்ன செய்வாங்கனாக்கா, வாஸ்து ஒரு இடத்துல பண்ணிடுவாங்க, பில்டிங் ஒரு இடத்துல கட்டுவாங்க. ஒரு சில நண்பர்கள் கிழக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசான முறையில் பண்ணுவாங்க. கரெக்டு தானே, அது போர்ட்டிக்கோவாக வந்துடும், வெளியே வந்துடும். ஸோ அதனால் வாஸ்து பூஜை செய்யும்போது கண்டிப்பாக, இப்போ நீங்கள் இந்த சித்திரை 10 வாஸ்து பண்ணுவீங்க இல்லையா, கண்டிப்பாக கன்னி மூலையில் செய்யணும். தென்மேற்கு கன்னி மூலையில் வாஸ்து பூஜை. நிறைய நண்பர்கள் வந்து இப்போது சித்திரை 10 வந்து கண்டிப்பாகவே செய்யாதீங்க, சூரியன் வந்து சித்திரையில் உச்சம் பெறுகின்றார், அதனால் வந்து நோய் நொடி வந்துடும், நீங்கள் வாஸ்து பண்ணாதே நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த பூமிக்கு வாஸ்து செய்கிறதுக்கு ஏற்ற காலம் சித்திரை 10. வருடத்தில் முதல் ஆரம்பத்தில் செய்வது சித்திரை 10. அருமையான நாள் 23/4. ஓகே, வாஸ்து பூஜையின் பில்டிங்கில் செய்யுங்க. அப்புறம் 9வது பாயிண்ட்டு, குத்து இருக்கக்கூடாதுங்க. குத்துனாக்கா நிலை. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டிங் பண்ணுறீங்க, ஸோ இந்த இடத்துல வாசல் வச்சுட்டு இங்கே நேராக இதே இடத்துல வைக்கணும். இங்கே வச்சு ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. அப்புறம் இங்கே ஒரு ஜன்னல் வச்சுருக்கீங்க, இங்கே நேராக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. அப்போ ஏர் சர்க்குலேஷன் டிவியேட் ஆகும், தப்பாக போயிடும். அதனால் குத்து நிலைக்கு, ஜன்னலுக்கு, கபோர்டு எல்லாத்துக்குமே பார்க்கணும். அப்புறம் தெற்கு பார்த்த வீட்டிற்கும் மேற்க பார்த்த வீட்டிற்கும் சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் அண்டு வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். சவுத் ஃபேஸிங் ஹவுஸ், இப்போது ஒரு வீடு இது வந்து சவுத் ஃபேஸிங் போட்டுட்டேன், இது சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. அப்போ இங்கே ஒரு பெட்ரூம் போடுறீங்க இல்லையா, அதனுடைய ஈசான மூலை இப்படி இழுத்து கபோர்டு போட்டுருவாங்க, அல்லது இந்த ஈசான மூலையில் பீரோ வைப்பாங்க. இந்த 11வது பாயிண்ட். இந்த மாதிரி வார்ட்ரோப் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, இந்த மூலையில் பீரோ வைக்காதீங்க. 12th பாயிண்ட், 12 ராசி இருக்கிற மாதிரி 12வது பாயிண்ட், தலைவாசல் டோர் கிராஸாக வைக்கிது. ஒரு சில நண்பர்கள் வந்து நல்லா நீட்டாக நிறைய இடம் இருக்கும், பெரிய பங்களா கட்டுவாங்க, அப்படியே வாசலை இப்படி வச்சு விட்ருவாங்க, கிராஸாக வச்சு விட்ருவாங்க. நிறைய வீடுகள் போகும்போது பார்க்குறது. இந்த மாதிரி 100% இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெட்டு இருக்கக்கூடாது. அது எங்கே வேணாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே வந்து எங்கேயாச்சும் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரூம் மாற்றணும்னா அப்படியே இப்படி வச்சு இப்படி டேப்பரை போட்டு இப்படி விட்டுருவோம். இந்த பக்கம் நம்ம ஏதாவது வெட்டணுமா அப்படி வெட்டி இப்படி கொண்டு. முந்தி காலத்து வீடுகள்லாம் இப்படி இருக்கும். ஸோ 4 ரூமுமே வெட்டியிருப்பாங்க, எல்லாமே தப்பு. தலைவாசல் வெட்டியிருக்கக்கூடாது. கதவு, சாமி கதவு ஆடுற இடத்துல கூடாது. தலைவாசலில் கதவில் சாமி ஆடும்படி இருக்கக்கூட மேலே கஜலட்சுமி வைக்கலாம். 13வது பாயிண்ட், பிளான் முக்கியமாக அமைக்கும்போது குழி பொருத்தம் மஸ்ட்டுங்க. குழி பொருத்தம் இஸ் மஸ்ட்டு. அதில் 177 குழி, 147, 143, 117, 107, 99, 213 இது மாதிரிலாம் நிறைய குழி பொருத்தங்கள் இருக்குது. இப்போ குழி பொருத்தம் பார்த்து கண்டிப்பாக பிளான் அமைக்கணும். இப்போ குழி பொருத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, திருமணம் செய்யும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் 10 பொருத்தம் பார்ப்போம் இல்லையா, மனையினுடைய அளவு நிர்ணயம் செய்து அதில் கட்டடம் வருகின்ற அளவை நிர்ணயம் செய்கிறது தான் இந்த குழி பொருத்தம்.
அதிலிருந்து 11 பொருத்தம் இருக்குது. அதில் பசுமனை, யானமனை, சிம்மமனை, கருடமனை வச்சு கட்டணும் அப்படின்னு இருக்குது. ஸோ புறாமனை, காக்கைமனை, கழுதமனை வைக்க கட்டக்கூடாது. அதுதான் இந்த குழி பொருத்தத்திற்குண்டான அளவு. 14வது பாயிண்ட் வந்து உள்ளளவு வாஸ்துப்படி இருக்கணும், வெளியளவு வாஸ்துப்படி இருக்கணும். 15வது பாயிண்ட் முக்கியமாக ஒரு வீடு கட்டணும்னாக்கா கண்டிப்பாக ஜாதகம் பார்த்துருங்க. உங்கள் ஊரில் யாராச்சும் ஒரு அன்பர் இருந்தாருன்னா அவர்கிட்ட கொண்டு போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு மேட்சிங் இருக்காங்கிற மாதிரி வீடு கட்டுறதுக்கு இந்த மனையில் இந்த அளவில் இந்த திசைக்கு வீடு கட்டலாமா, லோன் போட்டோம்னா காசு பணம் சீக்கிரமாக அடையுமா, வாஸ்துப்படி அமைகிறதுக்கு உண்டான அமைப்பில் இருக்கா, இல்லை எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும், இது எல்லாமே பார்த்து செயல்பட்டோமேனால் நிச்சயமாக நீங்கள் தான் உங்கள் வீட்டில் ராஜா, நீங்கள் தான் உங்கள் வீட்டில் வந்து ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் வாழ்வதற்கு உண்டான அமைப்பு. இது எல்லாமே நாங்கள் மதுரையிலேருந்து செஞ்சிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அழைப்பு கொடுங்க. இல்லைனா உங்கள் ஊர்லேயே வந்து குழி பொருத்தம், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டு, பிளான் வாஸ்துப்படி அமைக்கிறதா இருந்தால் அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.